இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தப்பு பண்ணது அவளோட அம்மாவும் சித்தியும் தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்க சொல்றா. சொந்த அம்மாவையும் சித்தியும் எதிர்த்து நின்னு திவ்யா உங்களுக்காக பேசினது ரொம்ப பெரிய விஷயம் அண்ணி. நம்ம திருவுக்கு திவ்யா கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணி. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம திரு திவ்யாக்காக நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பொறுத்து போய் தான் ஆகணும். நல்ல வேலை இந்த பிரச்சனை நடக்கிறப்போ அப்பாவும் திருவும் வீட்ல இல்ல. அப்பா மட்டும் இதெல்லாம் பார்த்திருந்தா மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. திருவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு கோயில்ல நடந்த மாதிரி பெரிய பிரச்சனையாவே ஆயிருக்கும். ஆனா கெட்டதுல ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இப்படி இவங்கள மனசாட்சியே இல்லாம இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்க முடியுது? எப்படி அரைஞ்சிருக்காங்க பாரு. முதல்ல எங்க அம்மாவுக்கு தான் நீ எது பண்ணாலும் தப்பாவே தெரிஞ்சது. இப்போ கவிதா சித்தியும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு உன் மேல காரணமே இல்லாம கோவப்படுறாங்க. ஆரம்பத்துல இருந்தே எங்க அம்மா உன் விஷயத்துல ஏன் இப்படி இருக்காங்கன்னு இப்ப வரைக்கும் புரியாத புதிராவே இருக்கு. இப்ப கவிதா சித்தியும் அதே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் நினைச்சு பார்க்க எனக்கு கோவமா வருது. ரொம்ப வலிக்குதா மகா? எனக்கு வலிக்கலக்கா. போய் சொல்லாத மகா. அவங்க உன்னை அரைஞ்ச சத்தம் என் காதுல அப்படி கேட்டுச்சு. அது எப்படி வலிக்காம இருக்கும்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உயிர் போற வழியாவே இருந்தாலும் நான் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சா நீ அது என்கிட்ட சொல்லவே மாட்ட. அது எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா, கவிதா அக்கா என்ன அரைஞ்சப்போ எனக்கு இருந்த வலியை விட அதை பார்த்து உங்களுக்கு அந்த வலி பெருசா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும்க்கா. கடவுளே, நிச்சயதார்த்தமே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனையா? காஞ்சனா அம்மா மனசுல அம்பிகா அம்மாவை பழி வாங்கணுங்கிற நினைப்பு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. இது தெரியாத அம்பிகா அம்மாவும் திவ்யாக்கவும் தான் பாவம். என்ன பண்ண போறாங்களோ?